Mrs. Vashini Madam, and Srinivas, and all my well-wishers and friends. Here it's doctors, dear doctor friends, and we started actually the video பார்த்திருப்பீங்க. We started 6 years back. Myself and Dr. V. Srinivas, we started 2 doctors, 1 staff nurse, and 1 physiotherapy. 2018 small physiotherapy room start பண்ணோம். 10 by 10 room தான் first இந்த Jerry Care concept start பண்ணோம். Within 6 years, now is grown in 1,200 employees are there all over Chennai and Bangalore. And thanks for all your blessings and wishes. Actually, without patients support, adella illama panna mudiyadhu. Still, we are doing it very honestly. Whatever the need for elderly, correcta பண்ணிட்டு இருக்கோங்க பண்றோம். But we are still it's improving slightly, little bit improve பண்ணிட்டு இருக்கோம். And initially, the concept is a continuum care. This is our model எடுத்துட்டோம். Continuum care, elderly people, the piece and piece of hospital, home care அப்படி இல்லாம the ஒரே life cycle, the people, anybody nearby ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற போது they can come to community clinics. இந்திரா நகர், அண்ணா நகர், அடையார் அங்கெல்லாம் கிளினிக் இருக்கும். They can come to visit at the clinic and you can go home. That's the concept. If really it's not possible அப்படிங்கிற போது we are sending staff nurse, doctors, physiotherapists at home. We have 250 staff nurse right now which doing the services, and really whatever the treatment at home we can do it. If really need for hospital admission for cardiac or knee replacement and the madri irukapodhu we are connecting with 100 to 150 bed facility. It's not a 400 500 mega size la pannama indha madri or nearby pandradhu. And the hospital la everyone is aware about it. Youngsters hospital ku vandanga 4 days la recovery ஆகி வேலைக்கே போயிடலாம். பட் எல்டர்லி பீப்புள் சாதாரண ஒரு நிமோனியா வந்தால் கூட இட் வில் டேக் 2 weeks டைம். பட் 2 weeksல அது ஆஃப்டர் 4th day you need IV antibiotic for another 4-5 days. Physio and pulmonary function test அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து it's very difficult to manage at home. That's why we shifted nearby assisted living. This is a skilled nursing facility பேர். இதில் வந்து we can stay there 2 weeks post hospital discharge. Rehab and transitional care and சிலர் வந்து ரொம்ப அக்யூட் கேர் நிறைய ட்ரக்கியாஸ்டமி கேர்லாம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ண முடியாது, காஸ்ட் எங்கேயோ போயிடும். ஸோ திஸ் த வெரி நாமினல் ப்ரைஸ் ஆக்சுவலி அந்த மாதிரி அசிஸ்டட் லிவிங் கான்செப்ட். அண்ட் இங்கேருந்து வீட்டுக்கு போகிற மாதிரி தட்ஸ் த கண்டினியூம் கேர் மாடல் வி ஆர் கிரியேட்டட். அண்ட் பர்டிகுலர்லி திஸ் ஃபெசிலிட்டி வி ஆர் கனெக்டிங் டாட் ஆக்சுவலி டெய்லி லாஸ்ட் 20 years ப்ராக்டிஸில் அந்த பேஷண்டோட பார்க்குற போது பெயின் பாயிண்ட் எங்கெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒன்று. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா த 10-bed dialysis unit start பண்ணியிருக்கோம். ஸோ டே கேர் டயாலிசிஸ் ப்ளஸ் இன்ஹவுஸ் இருக்கிறவங்க பண்ணுறது. ஏன் இந்த இதுனா லாஸ்ட் ஒரு 1 yearல வந்து ஐ ஹேவ் பேஷண்ட்ஸ் ஆர் காலிங் ஆக்சுவலி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் இட்ஸ் வெரி பெத்தட்டிக் ஒன். பேஷண்ட் வந்து 60-70 இருக்கிற போது கிட்னி ப்ராப்ளம் வந்து கீப் ஆன் டயாலிசிஸ். வாரத்துக்கு 3 நாள் கம்பல்சரி போய் 4 to 6 hours they can spend there. ட்ராவலிங் டைம் 2 hours வீட்டிலேருந்து வந்துட்டு போகிறது. ஸோ ஒரு நாளைக்கு 8 hours போயிடும். 4 to 6 hours ஹாஸ்பிட்டல் அண்ட் அந்த ட்ராவலிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வாரத்துக்கு 3 நாள் போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டல். இது போரூர்லேருந்து ஒரு பேஷண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. கேட்டபோது இட்ஸ் மை ஃபாதர் இஸ் 78 லாஸ்ட் வீக்கில் டயாலிசிஸ் பண்ணால் தான் ஒரு பிழைப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐசியூவில் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் இட்ஸ் எவ்ரி திங் இஸ் நார்மல் எக்ஸப்ட் அந்த டயாலிசிஸ் பண்ணனே இஸ் கொலாப்சிங். ஸோ வேறு வழியே இல்லாமல் கண்டினியூஸாக டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் 1 year. எவ்ரி டே அவரும் வேலைக்கு போகணும். அவங்க அம்மாவுக்கு 75 வயசு கூட தான் போவாங்க. அவரால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் காரில் கூப்பிட்டு போக முடியல. ஸோ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தே ஷிஃப்டட் டு ஆம்புலன்ஸ். தே கேன் கோ ஃபார் டயாலிசிஸ் பண்ணிட்டு வாரத்துக்கு 3 நாள் ஆம்புலன்ஸில் போயிட்டு வர்றது. திஸ் இஸ் அ வெரி பெயின்ஃபுல் திங். ஸோ தேர் ஆஸ்கிங் யூ ஹேவ் தட் அசிஸ்டன்ட் லிவிங், யூ ஹேவ் டயாலிசிஸ் யூனிட் இஸ் தேர் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் டிப் ஆஃப் ஐஸ்பர்க் பட் நாட் அ 4 or 5 என்கொயரிஸ் இது மாதிரி வந்தபோது வீக்கெண்ட் ஏன்னா தட் ஏஜில் வந்து அவங்களுக்கு வந்து தெர் இஸ் நோ பிக் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நத்திங். ஸோ இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த டயாலிசிஸ் கேர் கொடுக்கல அப்படிங்கிற போது இதுதாகும். ஸோ வி வாண்ட் டு செட் அப் வித் டயாலிசிஸ் யூனிட் இன் அசிஸ்டன்ட் லிவிங்கில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ
ஸோ இனிஷியலி இந்த மொபைல் டயாலிசிஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு இனிஷியலி ட்ரை பண்ணோம். பட் காஸ்ட் வைஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் இதெல்லாம் பண்ணுறப்போ தான் திஸ் இஸ் த நியர்பை சிட்டி ஹாஸ்பிட்டல் 3 minutes ஃப்ரம் ஹாஸ்பிட்டல், இங்கே 1 kilometer தான் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல். இன்னொன்று the dialysis people can sick any time during dialysis, BP drop ஆகும். ஸோ நீட் ஃபார் இன்டென்சிவ் கேர் ஸ்பெஷலிஸ்ட் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ வி ஸ்டார்டட் நியர்பை இஸ் HDU, ஹை டிபெண்டன்சி யூனிட். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் அதர் ஹாஸ்பிட்டலேருந்து வர்ற பேஷண்ட் we can keep it 2-3 days in HDU, then we can shift it to room, stabilize பண்ணிட்டு. So the dialysis also nearby இருக்கும். So anything is happening, we can resuscitate and then we can shift it to hospital. That's the concept. This is the first time we created. This is exclusive for senior citizens alone. Above 60 to மேல dialysis patient இந்த மாதிரி, or they want to stay there, மேலேயே இருந்துட்டு weekly 3 days கீழே வந்து dialysis பண்ணிட்டு மேலே போய் இருக்கலாம். But that's the concept we created here. Thank you sir. Such a lovely concept. This is so beautiful. ஜெரிகேருக்கும் எனக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. ஒரு அங்கே உள்ள வந்தாலே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லா மேயோ கிளினிக்ல இருந்து பார்த்துட்டோம். ஆனால் எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு செக்யூரிட்டியும் ஒரு நிம்மதியும் கிடைக்குமோ அதுதான் நல்ல ஹாஸ்பிட்டல். அந்த விதத்தில் ஜெரிகேருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக். இட்ஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். என்னென்னா நம்ம மனசில் இருக்கிற அந்த ஸ்டிக்மா, டேபு, இன்செக்யூரிட்டி எல்லாத்தையுமே வந்து இது பிஸ்னஸ் ப்ரப்போசலாக இருந்தாலும் இந்த சொசைட்டியில் இருக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் அண்ட் ஒரு இன்செக்யூரிட்டி எல்லாம் போக்குற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்கீங்க. அதோட தாக்கம் எவ்வளோன்னு யூ மைட் நாட் ரியலைஸ். பிகாஸ் ஐ ரிமெம்பர் மை ஃபாதர் ஹேட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபால் இன் 2004 when I was 43 years old. நிச்சயமாக it was a setback in my career. பிகாஸ் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. இட் வாஸ் an Apollo hospital for a month and a half. ஸோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் எவ்ரிபடி ஹேஸ் டு கிவ் அப் வாட் எவர் தே ஆர் டூயிங். முக்கியமாக விமெனுக்கு தான் வந்து சேரும். அது நீங்கள் விமெனையே எமான்சிபேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால. ஏன்னா விமென் வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பிகாஸ் the first person to let go of their career and their choices to look after somebody in the house is always a woman. So 43 yearsல எனக்கு நடந்தது வந்து மற்ற யாருக்கும் நடக்காது பிகாஸ் ஆஃப் யூ. நான் பர்சனலாக சொன்னால் தான் புரியுறதுலாம் சொல்கிறேன். ஒரு சிம்பத்திலாம் கேட்கறதுக்காகலாம் இல்லை. அதோட என்னோட பையன் இல்லை என்னோட நீஸ் அண்ட் நெபியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 30 to 40 தான் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் இயர்ஸ். அந்த சமயத்தில் அவங்க கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா, இல்லை அப்பா அம்மா இல்லை மாமா அத்தை இல்லை தாத்தா பாட்டியோட உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களா எவ்ரிடே? அதுக்குன்னு நீங்கள்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டீங்க. சோஷியலி வந்து நீங்கள் இப்படி எல்டர்ஸை பார்த்துக்கிறதுனால நம்ம யங்ஸ்டர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்போது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பண்ணீங்களா என்ன அப்படிங்கிறதே தெரியல. டயாலிசிஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க, விச் இஸ் ஸோ ப்ராக்டிக்கல். இங்கேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போய் யாராவது ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு கூட வந்து திரும்பி வந்து அதில் ஒரு சின்ன பொறுமை இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவங்க லீவ் போட்டு அதோட மொத்த எஃபெக்டும் போயிடும். வந்து சொல்லுவாங்க எங்கள் அப்பாவுக்காக லீவ் போட்டு வந்தே ஆனால் அவர் கோச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எமோஷ்னல் இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே போய் ஒரு நல்ல குடும்பம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அண்ட் ப்ராடராக ஒரு சொசைட்டியில் அண்ட் டு த ஸ்டேட் அண்ட் நேஷன் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் அப்சல்யூட்லி ஃபென்டாஸ்டிக். அதான் சொன்ன மாதிரி நான் வந்து பேட்ரன் ஆஃப் ஜெரிகேர். ஸோ அதனால வந்து ஐ வில் சிங் ஒன்லி ப்ரைசஸ் பிகாஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நான் பார்த்துருக்கேன் how the patients are treated and how family is reassured for their responsibilities. I'm so glad that I came here for the inauguration and I'm wishing this facility the very best. It's fantastic because November my father had a surgery. I put him in a facility like this for 45 days because he had broken his femur and it took 10 people to shift him from the bed to the other place. But it was 1 hour from the city. But today it is in the heart of the city. Adu enakku 20 minutes தான் ஆச்சு. So proximity and பக்கத்துலயே ஒரு hospital, I think it's a blessing in disguise for the society itself. So thank you so much for doing such a wonderful work and wish you all the best. It's not just business, you are doing a great favor to the society and the family structure itself. Thank you. Thank you ma'am, thank you so much. Thank you for sharing உங்களோட Still I'm not that old. என்னை உட்கார சொல்கிறாரு, இருந்தாலும் வயசாகன்னு சொல்லிட்டு இப்படியே சொல்லிட்டு தான் இருக்கும். பெரிய
இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபங்க்ஷன். எப்படின்னா நான் யூகேயில் போய் ஜீரியாட்ரிக் ட்ரைனிங் பண்ணிட்டு 1978 வந்து ஜீரியாட்ரிக் ஃபஸ்ட் டைம் ஓபி ஆரம்பித்தேன். 78 ஒரு கவர்மெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி 10 இயர்ஸ் 1988 10 பெட்டட் யூனிட் ஆரம்பித்தேன். அப்போவே எனக்கு ஒரு விஷயம்னா சென்னை இது பர்த் பிளேஸ் ஆஃப் ஜீரியாட்ரிக்ஸ், இங்கே வந்து நேஷனல் சென்டர் ஆஃப் ஏஜிங் வரணும்னு சொல்லி பிளான் பண்ண வந்து லாஸ்ட் இயர் பிரதமர் மோடி அவர்கள் February 24 அன்றைக்கி திறந்து வச்சார். அது வந்து 200 பெட்டட் மாடர்ன் ஹாஸ்பிட்டல் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எல்டர்லி பீப்புள், எல்லாமே ஃப்ரீ. இது பார்க்கும்போது என் மனசில் ஓரளவு திருப்தி ஆகிடுச்சு. சரி 10 படுக்கையில் ஆரம்பிச்சு இன்றைக்கி 200 பெட் வந்துச்சு. இது வந்து ஒன்லி காமன் பீப்புள், ஒன்லி கவர்மெண்ட் சர்வீஸ், சாதாரண மக்கள் பயன்படுவர். கொஞ்சம் வசதிப்படுத்தவர்களுக்கு தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தால் நல்லா இருக்குமென்னு நான் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி இருக்கும்போது தான் டாக்டர் ஸ்ரீனிவாசனும் டாக்டர் ரமேஷ் வந்து என்னை அணுகி சார் இப்போ ஜீரியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம் வந்து எனக்கு அப்போவே ரொம்ப சந்தோஷம் போச்சு. நான் என்னென்ன கனவு கண்டனோ அது ஒவ்வொன்று நினைவாகி வந்துட்டு இருக்குது. அந்த கனவு நினைவாக்கி 2 பேர்த்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டல் மாதிரி நினச்சிடாதீங்க. இது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்டையர்லி என்னென்ன வேணுமோ ஃபுட்டு, டயட்டு, எக்ஸசைஸ் என்னென்ன அத்தனையும் இருக்குது. அத்தனையும் ஹை கிளாஸ் மாடர்னாக இருக்குது. நான் ஜஸ்ட் லைக் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் அட்மிட் பண்ணாங்க அது மாதிரி இருக்கவே இருக்காது. ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி டு see this growing everyday. நான் எனக்கு ஆரம்பித்தேன் நல்லா ஞாபகம் டிஎன்எல்ல ஆரம்பித்தோம் 25 பெட், அதுக்கப்புறம் அடையார் அப்படியே வந்து இன்றைக்கி வந்துட்டுருக்குன்னா அதில் ஸ்டேட்ஸ்லேயும் பிறந்துருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், ஒரு டே கேர் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா எனக்கு தோணுது. டே கேர் சென்டர், பகல் பராமரிப்பு மையம். அது ஃபாரின் கண்ட்ரியில் ரொம்ப காமனாக இருக்கும். இங்கே இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு மாதிரி குவாலிஃபைட் ஜீரியாட்ரிக் எனக்கு தெரியல. இப்போ ஜெரிக்கே நம்ம இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டோ அது மாதிரி டே கேர் சென்ட்ரல்ஸ் ஃபார் எல்டர்லி பீப்புள் ஃபஸ்ட்டு ஆரம்பின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டுக்கொள்கிறோம். எப்படி ஒன்று 9 o'clock வந்து எல்டர்லி பீப்புளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா சாயந்தரம் 5 o'clock அது கூட்டி போயிடலாம். அவங்களுக்கு கேம்ஸு, ஃபிசியோதெரப்பி, இன்சுலின் எல்லாம் போட்டுக்கலாம். அது நல்ல கான்செப்ட்டு. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அறிவுறுத்துறேன். ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you so much, Doctor.